தரங்கம்பாடியில் மீனவர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். சட்டவிரோதமான சுருக்குமடி, இரட்டை மடிவலை, அதிவேக எஞ்சினை பயன்படுத்தி மீன் பிடிப்பதை தடுக்க தவறிய அரசு அதிகாரிகளை கண்டித்து தற்போது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. சுருக்குமடி வலைகளை பயன்படுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்காத அரசு அதிகாரிகளை கண்டித்து உண்ணாவிரத போராட்டத்தை மீனவர்கள் முன்னெடுத்திருக்கின்றனர். இந்த மீனவர்களுடனான பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வருகிறது. தரங்கம்பாடி சுற்றுவட்டார மீனவ கிராமங்களை சேர்ந்த மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் செய்தியாளர் ராஜேந்திரன். ராஜேந்திரன், என்னென்ன மாதிரியான கோரிக்கைகள் எல்லாம் முன்வைத்து இந்த உண்ணாவிரத போராட்டமானது நடைபெற்று வருது? இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்களோட யார் யாரெல்லாம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க ராஜேந்திரன்? மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள 28 மீனவ கிராமங்கள் இதுல ஒரு 5000 மேற்பட்டவர்கள் இங்கே விசைப்படகு பைப்படகு மூலம் மீன் பிடித்து வருகின்றனர். இதுல அரசால் தடை செய்யப்பட்ட சுருக்குமடி, இரட்டைமடி, அதிவேக குதிரை திறன் கொண்ட இன்ஜின்களை பயன்படுத்தி வருவதாக குற்றச்சாட்டு. அது மாதிரி இந்த சுருக்குமடி, இரட்டைமடி வலைகள் கிட்ட ஒரு 75 படங்கள் இது வேறு இந்த மாவட்டத்தில் இருக்கிறது. இதனால் மீன் வளம் இவங்களுக்கு பாதிக்கப்படுவதாகவும் மற்ற மீனவர்களுக்கு மீன் பிடிப்பதில் தடை ஏற்படுவதாகவும் தொடர்ந்து இவர்கள் வலியுறுத்தி வந்தனர். அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதாக ஏற்கனவே 2 முறை நடந்த போராட்டத்தின் நடவடிக்கை சொல்லியிருந்தார்கள். ஆனால் ஒரு முழுமையான நடவடிக்கை இல்லை. இதனால ஆத்திரமுற்ற மீனவர்கள் இன்று ஒரு 20 மீனவ கிராமத்தை சேர்ந்த மீனவர்கள் தரங்கம்பாடி கடை வீதியில் டென்ட் அமைத்து உண்ணாவிரதம் மேற்கொண்டனர். உடனடியாக தரங்கம்பாடி தாசில்தார், மீன்வளத்துறை அதிகாரிகள், சீர்காழி டிஎஸ்பி மற்றும் போலீசார் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஒரு உத்தரவாதம் கொடுத்துள்ளனர். அது வருகிற செவ்வாய்க்கிழமைக்குள் இவங்க சொன்ன கோரிக்கைகளை நாங்கள் கடுமையாக இருந்து நிறைவேற்றுகிறோம். சுருக்குமடி மற்றும் அந்த மடிவலை வலைகள் போட்டுக்கு எடுத்துட்டு போகாத அளவுக்கு நாங்கள் தடுக்கிறோம். அப்படி மீறினால் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், பறிமுதல் செய்கிறோம் என்று உத்தரவாதம் கொடுத்துருக்கோம். இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் அது முடிவது வாய்ப்பு இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ராஜேந்திரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.